Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க அப்பாட்ட நல்லா அடி வாங்கி மிதி வாங்கி செருப்படியெல்லாம் வாங்கியிருப்பாங்களே அங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் ஒரு மென்னாக இருக்கிறவன் வந்து அவனோட பெரிய ட்ரீமை சேஸ் பண்ணி போகிறதோட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னடா நீ என்னடா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க, இன்றைக்கி நைட்டில் என்னால் வர முடியாது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இது ஹீரோ கிடையாது, இன்னொன்று ஃப்ரெண்டு. அவங்க என்ன கூப்பிட்றாங்கன்னா, இந்த மாதிரி நைட்டுக்கு ஒரு அவுட்னா என்னன்னு தெரியுமில்ல, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி பண்ணுறது அந்த மாதிரி நேரத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அதாவது இந்த போலீஸ்காரரை கூப்பிடும்போது அவன் வேணான்னு சொல்லி கட் பண்ணிட்டு எழுந்திரிச்சு போகும்போது டியூட்டியில் இருந்தாவே ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் அட்வான்ஸாக ஒரு நேப் எடுத்துட்டோம்னா போயிட்டு ஏதாச்சும் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு நினச்சிக்கிட்டு அவங்க அப்பாட்ட வந்து 4 மணிக்கு எழுப்பி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொன்று சைடு பார்த்தா நம்ம ஹீரோக்கு அதே கால் வருது, மீட்டப்பா எங்கே அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இந்த மாதிரி அந்த ஃபோனில் இருக்கிறவன் என்ன சொல்கிறோன்னா, சும்மா நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால ஒரு மீட்டப்பு, அதனால் நீ வந்துரு சரியா. அது போக அந்த உன் ஃப்ரெண்ட் இருக்கான் அந்த போலீஸ்காரன், அவனுக்கு கால் பண்ண ஏதோ கடப்பை கண்ணிய மாதிரி கட் பண்ணி விட்டான்டா, கடுப்பாக இருக்குது, அதனால் நீ வந்துரு சரியா, நீ அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாத அப்படின்னு வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணு, நான் வர்றதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி பாருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வரமாட்டேன், ஒருவேளை எங்கேயாச்சும் கின்னர்னா எனக்கு ஓகே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க போல். நம்ம ஹீரோ வந்து சரி அது போக என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களே கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க கட் பண்ணி முடிக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க என்னாச்சுன்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி நைட்டு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அதனால் உனக்கு அந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும், நீ அங்கிட்டு போன வச்சுக்கோ, இந்தமாதிரி மாடர்ன் லைஃப்பை பற்றி உனக்கு நல்லா புரியும் இன்னைக்கு அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டே கையை வந்து நீட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சொல்லாமல் நீ எதுவும் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா. நம்ம ஹீரோ கை நீட்டிட்டு பண்ணல, நேராக அந்த பூனைக்குட்டி வந்து நம்ம ஹீரோ நோக்கி வந்துருச்சு விளையாடுறதுக்கு. நம்ம ஹீரோ அந்த பூனையை தூக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி நேற்று நடந்திருக்கும், அதாவது நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, பட் இந்த இடத்துல பார்த்தா டைம் லைன் வந்து நேற்று நடந்தது என்னதான் இருக்கும்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அந்த பேயை பற்றி பயந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு லேப்டாப்பில் வச்சுருப்பாங்களே, அதை வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, அதாவது இந்த மாதிரி மூவியெல்லாம் நீங்கள் எடுத்தாவீங்களா, எதுக்காக இந்த மாதிரி வியர்டான திங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப வியர்டாக இல்லை அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னு, அதெல்லாம் வியர்டாக இல்லை, இதெல்லாம் வந்து நாங்கள் த்ரில் சீக்கர்ஸ் தள்ளாடி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜி நீடு, எப்பவுமே மனுஷங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படும் அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோமா. அந்த பூனைக்குட்டிக்கு சுகமாக இருக்குது, அது வந்து மியாவ் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்குது. அது போக எப்படி சொல்லலாம், இப்போ நான் ஒரு பெட்டு வளர்க்குறது, இல்லைன்னா எங்கேயாச்சும் மூவி பார்க்குறது, இல்லைன்னா கேம் விளாடுறது, அதுமாதிரி நம்மளோட டிசைரை வந்து நம்மளை வந்து எப்போ போக்கிக்கிறோமோ அதெல்லாம் ஒரு வந்து மனுஷனில் இருக்கிற ஒரு பகுதி, அது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுவாங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க. ஏன் உன்னோட ஜென்ரேஷனில் வந்து இந்த மாதிரிலாம் புக்கில் ரீட் பண்ண மாட்டிங்களா, இந்த சூப்பர் நேச்சுரல் பவரில் வச்செல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு அது சரியாக தெரியல, ஏன்னா ஹீரோயின் வந்து எதுவும் அந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டாங்க. சரி அப்போனா உனக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து இந்த மாதிரி மூவினா எப்படி அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது போக அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லர்ஸ் இருப்பாங்க, அதாவது வந்து கிராமத்துக்கு கிராமம் வந்து கதை சொல்லிட்டு போவாங்க, ட்ராமா கிடையாது, ஒரு ஆள் வந்து கதை சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இது மூலமாக என்ன நடக்குதுன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து கதை கேட்கணுன்னு ஒருத்தவர் இருக்காங்க, ஒருத்தவங்க கதை சொல்லணும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா. அந்த மாதிரி இந்த உலகமும் இயங்குது. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அப்போ எப்படி சாப்பிட்றோம், நம்ம செய்யாமல் இன்னொருத்தவங்ககிட்ட போய் காசு கொடுக்குறோமா, அப்போ அவங்களுக்கு காசு கிடைக்கிது, நம்ம சாப்பாடு பண்ணுறோம், அப்போ அந்த காசு வச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு இதை வந்து பண்ணிப்பாங்க. இப்படி தான் இந்த உலகத்தில் சொசைட்டிலாம் நடக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, ஓ அப்போனா இதனால தான் வந்து நம்ம ஹீரோ வந்து எப்போ பார்த்தா பெட்லேயே படுத்து கிடக்கிறானா, அதனால தான் வந்து ஹீரோ வந்து லேண்ட்லார்டு மாதிரி இருக்காங்களா, அதனால தான் வேலைக்கு எங்கேயும் வெளியே போக மாட்டுறாங்களா, அப்புறம் சாப்பாடுலாம் அவனை நோக்கி டெலிவரி ஆகிடுதா, இப்படி தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு ஹீரோயின் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மாடர்ன் உலகத்தில் இருக்காங்கன்னு. ஏன்னா இத்தனை நாள் ஹீரோயின் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய ஆள், இந்த மாதிரி ராஜா காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவன் பூனை கூட்டிகிட்டு போகும்போது இங்கே இருக்க ஹீரோயின் என்னன்னு கேட்குறாங்கன்னா,
ஹீரோயின் வந்து, "ஓ! அப்புறம் நீங்க சொல்றத பார்த்தா இந்த மாரி வந்து ஒரு கம்பெனி வந்து இந்த மாரி ஒரு மூவிய கிரியேட் பண்றாங்க. அதனால நம்மட்ட இருக்கிற அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கிற மாரி அவங்க நம்ம இது பண்றாங்க. பதிலுக்கு அவங்க நம்மட்ட வந்து காசு வாங்குறாங்க. இப்படி தானே இங்க நடக்குது." அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாமா, நீ கரெக்ட்டா சொல்ற. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கியே!" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜூஸ் கேன தூக்கி நம்ம ஹீரோயின் கையில தூக்கி எறியும்போது, நம்ம ஹீரோயின் அத பிடிச்சுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றான்னா, "ஹி ஹி இதான் உன்னோட ரிவார்டு. நீ கரெக்ட்டா சொன்னல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்க அந்த பூனைக்குட்டி தான் நம்ம ஹீரோவ பிடிச்சுட்டு விடவே இல்ல. கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கு. அம்மா நீங்க என்னைய எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏன்னா என்னைய கூட்டிட்டு போனீங்கன்னா, அப்ப நீங்க எனக்காகவும் சேர்த்து தானே செலவு பண்ணணும். இது மூலமா வந்து எப்படி வந்து சைக்காலஜிலாம் ஃபில்ஃபில் பண்ணுவாங்க? எனக்கு புரியலையே அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம ஹீரோ மூவி பார்க்க போறோம்னா, அவன் காசு கட்டினா போதும். ஹீரோயினுக்கு எதுக்கு சேர்த்து காசு கட்டுறீங்க? அப்படின்னு தான் ஹீரோயின் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, ஆ இத கேட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு, யாருக்கு தெரியும்? மே உண்மைய சொல்லப்போனா எனக்கும் தெரியாது. அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ வா நான் செலவு பண்ணிக்கிறேன்." அந்த மாரி தான் ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த சைடு அந்த பூனைக்குட்டி சும்மா இல்லாம நம்ம ஹீரோ வந்து, "அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் கூட விளையாடுவியா?" அப்படின்னு வந்து இருக்கும்போது, அங்க ஹீரோ வந்து ஒரு குட் பெர்சன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் வந்து அந்த ஜூஸ் கேன ஓப்பன் பண்ணும்போது, நம்ம ஹீரோ தூக்கி போட்டுருப்பான்ல, அதனால அந்த கேஸ் எல்லாம் வந்து கொதிக்கிற மாரி இருந்திருக்கு. அப்படியே பக்குன்னு வந்தோனே ஹீரோயின் ட்ரெஸ் ஃபுல்லா ஜூஸ் கொட்டிருச்சு. அத பார்த்து நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹி ஹி ஹின்னு சிரிச்சு முடிச்சு, இந்தாந்த இந்த பேப்பர் டவல் எடுத்துக்க. இத வச்சு இது தொடச்சுக்க அப்படின்னு வந்து நல்லவன் மாரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அப்புறம் அப்புறம் நைட் டைம் அப்ப இந்த மாரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இந்த இடத்துல ரொம்ப கிரவுடா இருக்கு. அதனால பயப்படாத. உனக்கு என்னென்னமோ சாப்பிடு. உனக்கு என்ன வேணாலும் பண்ணு. ஆனா வந்து இந்த ஆல்கஹால் மட்டும் குடிக்கவே கூடாது. நீ குடிச்சு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்றது?" அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்தோனே, அந்த இடத்துல கேடிவின்னு போட்டிருக்கு. கேடிவினா நம்ம கேடிவி கிடையாது. ஏதோ ஒரு இடம் போல. அந்த இடத்துல அங்க பார்த்துட்டு இருக்கும்போது, "இதுதான் அந்த இடமா?" ஹீரோயின் கேட்கும்போது, "ஆமா, இதுதான் அந்த இடம். இந்த இடத்துல வந்து சூப்பரா இருக்கு." அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "வா போலாம். இந்த இடத்துல ஃபுல்லா ரிச் மேனா தான் இருப்பாங்க. அது போக அவைங்க தான் வந்து நம்மளுக்கு ட்ரீட் பண்ண போறாய்ங்க. ஸோ சாப்பாடுக்கு நீ ஹோல் பேக்கே பண்ணணும். உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போய்க்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமா நாய்ஸ் இருக்கு. பட் வந்து இது நம்ம ஹீரோயினுக்கு புதுசா இருக்கு. அவ காத அடைச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய பார்ட்டில எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, ஃபோன் நோண்டுறாங்க, எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து, "ஏய் ஹீரோ நீ வந்துட்டியா?" அப்படின்னு வந்து ஒருத்தங்க கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கோமா, அங்க எல்லாரும் சீட்டு கட்டு விளையாடுறது, ஜாலியா வந்து ஃபோன் நோண்டுறது, மைக்ல பேசுறதெல்லாம் பார்க்கும்போது, "என்னடா ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து, இங்க இடத்துல பாடம் ஒண்ணுமே இல்லையா? நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி நீ வந்துட்டல்ல, இந்தா உனக்காக வேணா ஒரு பாட்டு சூஸ் பண்ணியா? நீ பாடுறியா?" அப்படின்னு வந்து ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கும்போது, இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். நான் போய் உட்கார போறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட உட்காரும்போது, ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது.